சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில் ஆடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, இன்றே கிடைப்பது என்ன வரம் என்ற தலைப்பிலே பெருமாளுடைய அருட்கொடைகள் பற்றி சில கருத்துக்கள் முன்வைக்க இருக்கிறேன். பெருமாள் பல அவதாரம் எடுத்திருக்கார். பக்தர்களுக்கு பலவிதமான வரங்கள் கொடுத்திருக்கார். அதெல்லாம் புராணங்களில் படிக்கும்போது நமக்கு ரசமாக இருக்குது, ஊக்கமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையிலே அந்த கதைகள் நமக்கு எவ்வளவு தூரம் உதவுகின்றன. இப்போ தன்வந்திரி ஒரு அவதாரம், பார்க்கடல் கிடைஞ்ச போது தன்வந்திரி பகவான் வந்து அமுதம் கொடுத்தார். இன்றைக்கி தன்வந்திரி பகவானுக்கு சன்னதி இருக்குது கோவில்களில். இப்போ நாம் தன்வந்திரி பகவானை போய் சேவித்தா நம்ம விசுவாசத்துக்கு ஏற்ப ஏதோ கொஞ்சம் பலன் கிடைக்குது. ஒரு தலைவலி போகுது, காய்ச்சல் குணமாகுது, கொரோனா நீங்குது, ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுது, அப்படி தான். ஆனால் அன்றைக்கி தேவர்களுக்கு தன்வந்திரி அமுதம் கொடுத்த போது அவங்களுக்கு நோயெல்லாம் போய் முதுமையே வராமல் ஒரு நிரந்தர யௌவன சரீரம் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு இந்த தன்வந்திரி சந்நிதியில் போய் சேவிச்சா வருமா, வந்திருக்கா, யாராவது சான்று காட்ட முடியுமா? முடியாது. புராணத்தோடு சரி. அது மாதிரி இந்த ஹயக்ரீவர் இருக்கார், அவர் ஞானத்துக்கு மூர்த்தி. அவர் வந்து பிரம்மாவுக்கு வேதங்கள்லாம் சொன்னாராம். ஏன் சரஸ்வதிக்கே அவர் தான் குரு. ஆதாரம் சர்வ வித்யானம் அப்படிங்கிறாரு. ஆதாரம் சர்வ வித்யானம்னா சகல விதமான கலைகளுக்கும் அவர் இருப்பிடம். இன்றைக்கி ஹயக்ரீவருக்கு நிறைய கோவில் இருக்குது, ஹயக்ரீவருக்கு நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேருக்கு பிரம்மாவுக்கு வந்த அளவுக்கு ஞானம் வந்துருச்சு? ஏதோ கொஞ்சம் ஞானம் வந்தால் கூட அது ஒரே நாளில் வந்துருச்சா? இல்லை, பல மாதங்கள் பல வருடங்கள் உபாசனைக்கு அப்புறம் வருது. அப்போ இந்த அவதாரங்கள் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு காலத்தில் நடந்த சம்பவங்களை சொல்லுது. இப்போ தன்வந்திரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கடலை கடையணும். பார்க்கடலை கடையிறதுக்கு 33 கோடி தேவர்கள் போதாது, 66 கோடி ராட்சசர்கள் வரணும், 2 பேரும் அணி சேரணும். கடையும் போது கடையிறதுக்கு மந்திரமலை வேணும், அதை கருடன் தூக்கிட்டு வரணும். அந்த மந்திரமலை உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு கூர்ம அவதாரம் வேணும், பகவான் ஒரு அவதாரம் எடுக்கணும். அப்போது அப்படியும் தேவர்களாலேயும் அசுரர்களாலேயும் முடியலை. பகவானே வந்து எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் புகுந்து பலமாக இருந்து அவன் கடைந்து அந்த அமுதத்தை எடுத்து கொடுத்தான். அது எடுத்த உடனே அதுக்கு காம்படிஷன், எனக்கு உனக்குன்னு. அதுக்கு மோகினி அவதாரம். இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் புராணத்திலே மட்டும்தான் சாத்தியமானவை. அப்போ இந்த அவதாரத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து தன்வந்திரி சன்னதிக்கு போய் சேவித்தேன், எனக்கு வந்து இளமை வந்துடுச்சு, சாவு போயிடுச்சு, நோயெல்லாம் வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த ஹயக்ரீவருடைய அருளை பெறுவதற்கு வேதாந்த தேசிகர் என்ன பாடுபட்டார்? திருவைகுண்டபுரத்தில் அவர் வாரக்கணக்கில் பட்டி கிடந்தார். முதல்ல கருடனுடைய சிபாரிசு, அதுக்கப்புறம் வந்து ஹயக்ரீவர் பிரத்யட்சமாகிறதுக்கு அவர் எவ்வளோ உபவாசம் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து கவிதார்க்கிக கேசரின்னு பேர் வாங்குகிற அளவுக்கு அவருக்கு வித்வத்து வந்தது. இப்போது நமக்கு அந்த மாதிரி உபாசனை பண்ண முடியுமா? எத்தனை பேர் வேதாந்த தேசிகராக மாறியிருக்காங்க? ஏதோ நான் ஹயக்ரீவரை தியானம் பண்ணேன், கொஞ்சம் படிப்பு நல்லா வருது, கொஞ்சம் பேச்சு நல்லா வருது, அப்படி தான் சொல்ல முடியுதே தவிர பிரம்மாவுக்கு வந்த மாதிரி வேதாந்த தேசிகருக்கு வந்த மாதிரி
எங்களுக்கு அப்படியே வந்து ஞானம் கொட்டுதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவன் செய்த நன்மைகளை புராணங்கள் எடுத்து சொல்லி, பெருமாள் நமக்கு எல்லாம் கொடுப்பார். ஆரோக்கியம் கொடுப்பார், நோய் போக்குவார், இளமை கொடுப்பார், அறிவு கொடுப்பார், படிப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரிசையில் இன்னும் கொஞ்சம் சில சம்பவங்கள் சொல்லலாம். அப்படின்னா, திரௌபதிக்கு ஆபத்து நேரத்தில் சேலை கொடுத்தார். துச்சாசனன் சேலையை அவிழ்த்த போது அவள் கத்தினாலாம், வந்தது சேலைன்னு சொல்லி மகாபாரதத்தில் படிக்கிறோம். இப்போ அதில் நம்ம சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. ராஜசபையிலே கணவன்மார்களால் கைவிடப்பட்ட திரௌபதி, பீஷ்மர் போன்ற சான்றோர்களால் புறக்கணிக்கப்பட்ட திரௌபதி, துச்சாசனன் போன்ற துஷ்டர்களாலே சூழப்பட்ட திரௌபதி, இப்படி ஒரு நிலைமையில் அவள் கண்ணனை கூப்பிட்ட போது சேலை வரலை. அப்போது அந்த பிரபத்தி என்ற அந்த விசுவாசம் அவளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தது, உடனே வரல. அந்த இறுதி நிலையிலே இரு கரங்களும் விட்டு அவள் கூப்பிட்ட போது அவளுக்கு புடவை சுருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நிலைமை நமக்கு வரணுமா? இல்லை அப்படி ஒரு நிலைமை வந்தால் நமக்கு அவ்வளோ விசுவாசம் வந்துடுமா? நம்மில் எத்தனை பேருக்கு வேட்டி விழும்போது, சேலையை விழும்போது திரௌபதிக்கு நடந்த மாதிரி புதுமை நடந்திருக்கு சொல்லுங்கள். திரௌபதிக்கு முன்னும் திரௌபதிக்கு பின்னும் அந்த மாதிரி யாருக்குமே நடக்கலை, இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. அப்போ சேலை தந்தான், மானம் காத்தான்னு சொல்கிறது திரௌபதிக்கு மட்டும்தான். அது புராணத்தோடு சரி. அப்போ இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவும் வந்து நமக்கு அழுத்தி சொல்லி இது நமக்கும் நடக்கும்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் வழி இல்லை. மிஞ்சி போனால் அந்த திரௌபதி சம்பவத்தை சொல்லி சொல்லி கும்பிட்டிங்கன்னா, ஒரு சேலை துணிமணி வேட்டி வந்து நமக்கு பற்றாக்குறையாக இருந்தால் புதுசாக ஒரு சேலை, புதுசாக ஒரு வேட்டி வாங்குறதுக்கு பணம் வரலாம். அந்த அளவில் வேணால் அது பலிக்கலாம். அடுத்து காகாசுரனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான். காகாசுரனுக்கு எப்போ உயிர் பிச்சை கொடுத்தான்? அவன் வந்து ராமனுடைய ராமபாணத்தால் துரத்தப்பட்ட போது அவங்க அப்பாவே அவனை கைவிட்டுட்டான். அனைத்து உலகங்களுக்கும் சென்று கதவடைக்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் வந்து அவன் காலில் விழுந்தான். பக்கத்தில் சீதை இருந்தான். சீதையினுடைய சிபாரிசின் பேரிலே அவன் மன்னிக்கப்பட்டான். இப்போ ஒரு பறவை உயிர் பிச்சை பெற்றது என்றால் அது என்ன சந்தர்ப்பம், அது என்ன சூழ்நிலை? ராமனுக்கு அந்த பறவை அபச்சாரம் பண்ணிட்டு அவன் மனைவியை போய் தொட்டது, அவன் கோபத்துக்கு ஆளானது. அப்போது மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவனை புறக்கணிச்சிட்டாங்க. அந்த நிலைமையில் அனிதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் பவன் இங்கே வந்து விழுந்தான். அப்போது சீதையினுடைய சமூகத்தில் பிராட்டியுடைய புருஷகாரம் இருக்கும்போது தனக்கே தீங்கு செய்தவனாக இருந்தாலும் தன்னை வந்து சரணடைந்து விட்டால் மான அவமானம் பார்க்காம அவனை காக்கணுங்கிற விரதத்துக்காக அவன் உயிர் பிச்சை கொடுத்தான். இப்படி சூழ்நிலை நமக்கு யாருக்குமே வந்ததில்லை, வரலை, வரப்போகிறதும் இல்லை. அப்போது நமக்கு ராமரை நினச்சிக்கிட்டா உடனே வந்து டாக்டர் வந்து நாளைக்கு இது கேன்சர் 4th ஸ்டேஜ் முத்தி போச்சு, நாளைக்கு நாள் கழிச்சு செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன கேஸு ராமரை கும்பிட்ட உடனே கேன்சர் மறைஞ்சு உடனே வந்து அவங்களுக்கு உயிர் வந்துடுச்சா? அப்படி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அவ்வளோ விசுவாசமும் நமக்கு இல்லையே. அப்போ அங்கே உயிர் பிச்சை என்பது இதிகாசத்தோடு புராணத்தோடு நின்று போச்சு. மிஞ்சி போனால் அதை சொல்லி அழுதால் கொஞ்சம் கிடைக்காத மருந்து கிடைக்கலாம், குணமாகிறது கொஞ்சம் குயிக்கன் ஆகும். அப்புறம் வந்து வனவாச காலத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு சோதனையாக துரியோதனால் அனுப்பப்பட்ட துர்வாசர் தன்னுடைய சிஷ்ய கோஷ்டியோடு வந்து
அக்ஷய பாத்திரத்தில் சாப்பாடு தீர்ந்து போய் கழுவி வச்ச பிறகு பசிக்குதுன்னு வந்தார். அப்போ அவர் சபிக்க போகிறாருங்கிற நிலைமை. அப்போ திரௌபதி கிருஷ்ணனை கூப்பிட்டா கிருஷ்ணன் வந்தான். வந்து அதில் ஒட்டியிருக்கிற ஒரு சின்ன ஒரு பருப்பையோ ஒரு சாதத்தையோ எடுத்து தான் சாப்பிட்டு இதெல்லாம் சர்வம் வாசுதேவா இருக்கணும்னு எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு, அதனால் அவங்க துர்வாசருக்கும் சிஷ்யர்களுக்கும் வயிறு ரொம்பி போச்சு அப்படின்னு ஒரு கதை. அப்போது கிருஷ்ணன் வந்து சாப்பாடு போடுவான், அவன் போஜன தாத்தா அப்படின்னு ஒரு பிரசித்தம். இப்போது இந்த கதையில் துர்வாசர் வந்து வஞ்சம் வச்சுக்கிட்டு வர்றாரு. துரியோதனனுக்கு வரம் கொடுத்தாச்சேங்கிறதுக்காக, இவங்களை சபிக்கணுமேங்கிறதுக்காக வேணும்னே அவங்க அட்சய பாத்திரம் கழுவுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் வர்றார். அப்போ வந்தவர், இதோ நான் வர்றேன் அப்படின்ட்டு ஆற்றுக்கு போனப்போ திரௌபதி கூப்பிட்டோடனே கிருஷ்ணன் வந்தான். கிருஷ்ணன் வந்து அந்த அக்ஷய பாத்திரத்தில் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பருப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து சரி ஆற்றுக்கு போனவங்களுக்கெல்லாம் வந்து பசிக்காது அப்படின்னு சொல்லலை. அந்த ஒரு பருப்பையோ சாதத்தையோ எடுத்து எனக்கு கொடு, நீ சர்வம் வாசுதேவா இருக்கணும்னு சொல்லி கொடு அப்படின்னு சாப்பிட்டு, சர்வபூதங்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன், நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்ற அவனுடைய மனோபாவனைகளால் துர்வாசருக்கு வயிறு ரொம்பி போச்சு. இப்படி சூழ்நிலை நமக்கு வந்ததில்லை, வரப்போகிறதும் இல்லை. அப்போது பகவான் போஜனதாத்தா அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் அவன் சோறு போட்டான். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அரிசி இல்லைங்கிற போது ஒரு 10 பேர் விருந்தாள் வந்துட்டாங்கன்னா, கிருஷ்ணா எங்களுக்கு சிக்கலாக இருக்குதுன்னு சொன்னால் உடனே அத்தனை பேர் வயிறு ரொம்பிடுதா? அவன் கிருஷ்ணா அந்த மாதிரி யாருக்காவது பண்ணியிருக்கானா? என் வீட்டிலே பண்ணலையே அந்த மாதிரி. அப்போ நாம் வந்து அக்கம் பக்கம் ஓடி போய் ஏதோ அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து சமைச்சு தானே சாப்பாடு போடுறப்ப இருக்குது. அப்போது அங்கே கிருஷ்ணனை கும்பிட்டோன்னா மிஞ்சி போனால் அரிசி கொடுக்காதவன் கொடுப்பான், பருப்பு கொடுக்காதவன் கொடுப்பான், அது வேணால் நடக்கலாம். அப்போ அந்த துர்வாசர் விஷயத்தில் நடந்த சம்பவம் இன்றைக்கி நடக்கிறது சாத்தியம் இல்லை. அடுத்து சத்ரு சம்ஹாரம். ராவணனை அழித்தான், இரணியனை அழித்தான், கம்சனை அழித்தான், துஷ்டர்களை எல்லாம் அழித்தான்னு வருது. இப்போது அழித்தான்னு சொன்னால் அவங்களாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? மும்மூர்த்திகளிலே ஒரு மூர்த்தியாகிய விஷ்ணுவை விட்டுட்டா மீதி இருக்கிற 2 மூர்த்தியாகிய சிவனிடமும் பிரம்மாவிடமும் வரம் வாங்கினவர்கள். பெரிய பெரிய ஆளுங்க. அவங்களை அழிக்கிறதுக்கு இவனை விட்ட ஆள் இல்லை. அப்படி ஒரு நிலைமை. அடுத்து அப்படி அழிக்கப்பட்டவர்கள் அவங்க அழிச்சாட்டியம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்த உடனே அவன் குதிச்சிடல. இரணியன் ராவணன் வந்து 3 கோடி வருஷம் வாழ்நாள் கேட்டிருந்தான். 1 கோடி வருஷம் அவன் அடாவடி பண்ணுற வரைக்கும் விஷ்ணு பொறுத்துக்கிட்டு தானே இருந்தான். அப்போது முனிவர்கள் அடிபட்டார்கள், தேவர்கள் உதைப்பட்டார்கள், மனைவிகளை பறிகொடுத்தார்கள், என்னென்னமோ நடந்தது. அப்போ 1 கோடி வருஷம் ஆன பிறகு இந்த தேவர்களுடைய பிறப்பத்திக்கு அவன் வந்து செவிசாய்ச்சி வந்து ராமனாக பிறந்தான். ராமனாக பிறந்த உடனே அவங்களுக்கு ராவனுடைய கதையை முடிச்சுட்டானே. அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து ஆளாகி கல்யாணமாகி பல வருஷங்கள் அயோத்தியிலே வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் காட்டுக்கு வரும்படி ஆகி அப்போ மனைவியை தூக்கிட்டு போகும்படி பண்ணி அதுக்கப்புறம் ராவணனுக்கு இவனுக்கும் மோதல் வந்தது. அப்போது இந்த மாதிரி சத்ருசம்ஹாரங்கிற போது நம்ம விஷயத்தில் ராமனுடைய மனைவியை நம்ம எதிரி தூக்கிட்டு போகிறானா? பகவானுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது அபச்சாரம் நடக்குதா? இல்லை, நமக்கு தான் நடக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அனாவசியமாக என் வீட்டு எல்லைக்குள்ளே வந்து அவன் சுவரை தள்ளி போட்டான் அப்படின்னா, நான் வந்து பகவானை கூப்பிட்ட உடனே அவன் வந்து சக்கரத்தோடு குதிக்கிறதில்லை. நான் கோர்ட்டுக்கு போகணும், போலீஸுக்கு போகணும், மோதணும், முட்டணும், சண்டை போடணும். ஒருவேளை அவனுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு பைய ஏதாவது ஒரு சண்டையில் வெற்றி வரலாம், அவ்வளோதான். அப்போ சத்ரு சம்ஹாரம் என்பதும் புராணங்களிலே இதிகாசங்களிலே சொல்லப்பட்டபடி நமக்கு மேஜிக் மாதிரி நடந்துடுறது இல்லை. அது நாம் ரொம்ப துன்பப்பட்ட பிறகு நடக்குது.
அப்புறம் இந்த பணம் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சங்கராச்சாரியார், வித்யாரண்யர், வேதாந்த தேசிகர் இவங்கெல்லாம் பாட்டு பாடினாங்க, உடனே பொண்ணு கொட்டுச்சுன்றாங்க. அதுக்கு இந்த சங்கரரும், வேதாந்த தேசிகரும், வித்யாரண்யரும் பெருமாள்கிட்ட கூட இல்லை, மகாலட்சுமி கிட்ட அவங்க வந்து யாசகம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்ட மனசு உண்டு. அவங்களுக்கு பற்றற்றத்தன்மை இருந்தது. அவங்களுக்கு அவருடைய அருள் சித்தியாக இருந்தது. அதனால் பொன் கொட்டுச்சு. கொட்டின பொண்ணில் கொஞ்சம் கூட அவங்க எடுத்துக்கல. இப்போ நமக்கு பொன் கொட்டுமா? அதே கனகதார சூத்திரத்தை படித்தா கூட நமக்கு வந்து ஒன்றும் கொட்ட மாட்டேங்குதே. மிஞ்சி போனால் ஏதாவது வராத பணம் வரும், நிலுவையில் இருக்கிற கடன் வசூலாகும், அல்லது ஒரு ஸ்காலர்ஷிப் சேங்ஷன் ஆகும், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் பார்க்குற போது திருப்பதியில் என்னமோ வந்து பணம் கொடுக்குறாருன்னு சொல்லி சூட்கேஸை கொண்டு போய் போடுறானே, அவனுக்கு எப்படி பணம் கொட்டுது? வானத்துலேருந்து ஒன்றும் கொட்டலை. அவன் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். அந்த பிஸ்னஸில் பெருமாளை ஒரு பார்ட்னராக வச்சுக்கிறான். அவன் உழைக்கிறான். அதில் சில சமயம் நஷ்டம் வருது, சில சமயம் லாபம் வருது. வர லாபத்தில் ஒரு பகுதியை கொண்டு வந்து போடுறான். அது பொன் கொட்டுறது இல்லை, அது வந்து உழைப்பு ஆசீர்வதிக்கப்படுவது, அவ்வளோதான். இன் லாங் டியூ கோர்ஸ் அவனுக்கு ஏதோ பணம் வரும். 1000 போட்டோன்னா 10,000 எடுக்கிறான். அங்கே பொன் கொட்டுறதாக யாருக்குமே நிகழ்வுகள் நடக்கலை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மோட்சம் வேணும். ஜட்டாயுவுக்கு வந்து ராமன் சொன்னான் என்று போ, சகல உலகங்களையும் தாண்டி வைகுண்டத்துக்கு போ, யாராவது தடுத்தால் என் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தான். இதில் முதல் பாயிண்ட் என்னென்னா, ஜடாயுவுக்கு மோட்சம் ஜஸ்ட்ல இதாட்டு வரல. அவன் ராமனுக்காக உயிரை விட்டான். தன் சக்திக்கு மிஞ்சின எதிரியாகிய ராவணனோடு சண்டை போட்டு தன் சிறகுகள் ஒடிந்து உயிர் போகிற அளவுக்கு மரண அடி வாங்கி செத்து போனான். அவனுக்கு இந்த ராமன் வந்து தன்னால் முடிஞ்சது இந்த மோட்சம்தான் கொடுக்க முடியும்ன்ட்டு அவன் கொடுத்தான். இப்போ நாம் யாராவது விஷ்ணுவுடைய விரோதியோட சண்டை போடுறோமா? நாம் ஒரு ராட்சசனால் வெட்டப்படுகிறோமா? நமக்கு அப்படி ஒரு நிலைமை வருதா? நமக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு குருக்கிட்ட போய் சமாசனம் வாங்கிக்கலாம். ஒரு பரம வைணவனாக ஒரு ஆயுசு முழுக்க ஜீவிச்சா ஒருவேளை மோட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் நீங்கள் பாகவத பிரச்சாரம் பெருசாக பண்ணிவிட்டீங்கன்னா போச்சு. அதுவும் கிடையாது. அப்போது இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பகவான் வரங்கள் கொடுத்தான். அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனில் கொடுத்துருக்கான். நாட் ஃபார் ஆல், சில பேருக்கு அது ஒரு காலகட்டத்தில். அதே செட்டப் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இன்றைக்கி நடக்கிறது ஏறக்குறைய சாத்தியமில்லை. அப்படி இருக்கிற போது அவர் தன்வந்திரி இளமை கொடுத்தாரு அப்படின்னு நம்பி நாம் நோயெல்லாம் நமக்கு போயிடும்னு நம்பி ஜாலியாக இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஐகிரீவர் ஞானம் கொடுத்தாருங்கிறதுக்காக நாம் ஐகிரீவரை நம்பி கோர்ட்டுக்கு போய் எல்லா கேஸும் ஜெயிச்சிடணும்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்டது 100 பங்கு அப்படின்னா, இன்றைக்கி நடைமுறையில் அது நடக்கிறது 100ல் 1 பங்கு கூட கிடையாது. 100ல் வந்து 0.001 நடந்தால் ஆச்சரியம். இப்படி தானே இருக்குது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கி தலைப்பு என்னன்னா, இன்றே கிடைக்கும் வரம் என்ன? நான் போய் இன்றைக்கி போய் பெருமாள்கிட்ட கும்பிட்டேன், எனக்கு உடனே ஒரு வரம் கிடைச்சது, இதுதான் அது அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன வரம் இருக்குது? இதுதான் கேள்வி. இன்றைக்கி நாங்கள் எல்லா புராணங்களையும் படிச்சிட்டோம், இதிகாசங்களையும் படிச்சிட்டோம், எல்லா கதைகளையும் கேட்டுட்டோம். எங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், என்ன வரம் எங்களுக்கு அப்படி கிடைக்கும்? இது கேளுங்க, இன்னும் கோயிலுக்கு போங்க, கேளுங்க, உடனே கிடைக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வி நாம் எழுப்பிக்கணும்ல. ஏன்னா நாம ஏமாற்றிக்கக்கூடாது. நாம ஏமாற்றிக்கக்கூடாது. நாம் எந்த தெய்வத்தை நம்புகிறோமோ, நாம் எந்த கதையை புராணத்தை நம்புகிறோமோ, அது நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருக்கா? எவ்வளவுக்கு?
எந்த அளவுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு பகுத்தறிவாளன் நம்மளை போட்டு குடையறான். நம்மளை குற்றவாளிக்கு நிப்பாட்டி கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். முன்ன ஒரு காலத்தில் நம்ம மனசாட்சி நம்ம கேள்வி கேட்கும், நம்ம பகுத்தறிவு நம்மளை கேள்வி கேட்கும், அதுக்கு பதில் தெரியாமல் அலைவோம். இப்போ நம்மை போன்ற ஒரு மனிதன், நம்மில் ஒருவன், நம்மோடு வாழ்கிற ஒருவன் நம்மை கேள்வி கேட்கிறான். நீ இதெல்லாம் நம்புறியே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. உனக்கு தன்வந்திரி கடாட்சம் எவ்வளவு, ஐகிரீவர் கடாட்சம் எவ்வளவு, ராமர் கடாட்சம் எவ்வளவு, கிருஷ்ணன் கடாட்சம் எவ்வளவு, சொல்லு. எவ்வளவு தூரம் நீ காட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம தலைகுனிய வேண்டியிருக்கு இல்லையா? அப்போது இவ்வளவு புராணங்களும் இதிகாசங்களும் சேர்ந்து நம்மளை அம்போன்னு கைவிட்டுருச்சா? நம்ம கதை அவ்வளவுதானா? இவ்வளோ காலம் நம்பினதெல்லாம் போச்சா? வெறுமனே அது ஒரு யூட்டோப்பியன் ஐடியல் தானா? நிஜ வாழ்க்கைக்கு உதவாதான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு தான் ஒரு பதில் பார்ப்பது இன்றைய சொற்பொழிவினுடைய நோக்கம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா அதுக்கு நமக்கு புராணங்களில் பதில் இருக்கா? இருக்கு. அது என்ன? பல இடங்களில் சொல்லியிருக்கு, பல புராணங்களில் சொல்லியிருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற பதில் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒன்று தான் எடுத்து சொல்ல முடியும். அவ்வளவையும் எடுத்து விளக்குறதா இருந்தால் ஆயுஸ் பத்தாது. இன்னைக்கு கேள்விகளுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பதில் சொல்ல முடியும். வியாச பாரதத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பகுதி வருது. அனுசாசன பருவத்தில் பீஷ்மர் யுதிஷ்டிரனுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறாரு. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி முடிஞ்ச உடனே அதனுடைய பலன் சொல்லப்படுகிறது. அது பீஷ்மர் சொன்னதாகவும் சிலர் சொல்கிறாங்க, இல்லை வியாசர் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி வச்சுக்கிட்டாலும் அது நம்பத்தகுந்தது, ரிலையபிள், வணங்கத்தகுந்தது. அந்த பலபாகத்தில் ஒரு சென்டென்ஸ் வருது. என்ன அப்படின்னா, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுகிறவர்களுக்கு என்னென்னவோ பலன் கிடைக்கும்னு சொல்கிறாரு. முதல்ல அவன் தர்மார்த்தி தர்மம் அப்படியாத்து, எனக்கு தர்மம் வேணுங்கிறவனுக்கு தர்மம் கிடைக்கிது, சத்திரியனுக்கு வெற்றி கிடைக்கிது, பிராமணனுக்கு ஞானம் கிடைக்கிது, வைசியனுக்கு செல்வம் கிடைக்கிது, அப்படி சொல்லிட்டு வர்றார். எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வர்றார். இப்போ அதில் நம்ம கேள்விக்கு பதில் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் ஒரு ஸ்லோகம் வருது கடைசியில். அது என்ன சொல்லுதுன்னா, ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே கொச்சித்து. வாசுதேவனை பக்தி பண்ணுகிறவனுக்கு என்ன கிடைக்குதான்? ந அசுபம் வித்தியதே கொச்சித்து, அவன் குறைவின்றி வாழ்வான். இப்போது நீங்கள் தன்வந்திரி கதையை மேற்கோள் காட்டி எனக்கு இளமை வருமானு கேட்டிங்கன்னா நான் அழிச்சுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஐகிரீவர் கதையை சொல்லி எனக்கு பிரம்மாவுக்கு வந்த மாதிரி ஞானம் வருமானு கேட்டால் நான் சொல்ல முடியாது. காக்காசுரனுக்கு உயிர் வந்த மாதிரி நாளைக்கு சாக போகிற கேன்சர் பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி உயிர் வருமா ராமனை கும்பிட்டான்னா அது நான் சொல்ல முடியாது. அவர் தேசிகருக்கு பொன் கொட்டின மாதிரி எனக்கு பொன் கொட்டுமா அதே ஸ்ரீஸ்துதியை படித்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் வியாசர் எனக்கு கை கொடுக்குறார். என்னை போல ஆள்களுக்கு வியாசர் கை கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? வாசுதேவன்னா பரவாசுதேவன், மூலவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமான். அவன் தான் 108 திவ்ய தேசங்கள்லையும் இருக்கிறான். அவன் தான் அந்தர்யாமியாக இருக்கிறான். அவன் தான் விபவமாக இருக்கான். அந்த நாராயணனை நீங்கள் பக்தி பண்ணினால்னா அர்த்தம் என்ன? ஆடு வெட்டணுமா, பலி கொடுக்கணுமா? அது இல்லை. விஷ்ணுவே பக்தி ரோச்சதே, விஷ்ணுவுக்கு பிரியமான பலி பொருள் என்னன்னா பக்தி. மனசில் அவன் மேலே ஒரு ஈடுபாடு, சதா கிருஷ்ண தியானம், பகவானை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் ந அசுபம் வித்தியதே. அசுபம்னா குறை, ஒரு ஒச்சம்.
அதாவது மங்களம் அல்லாதது. சுபம்னா மங்களம், அசுபம்னா மங்களம் அல்லாதது. அவன் வாழ்க்கையில அமங்கலம் வராது. இது ரொம்ப ஒரு சேஃப் ஸ்டேட்மெண்ட் சார். உங்களுக்கு இளமை வரும், பொன் கொட்டும், உங்களுக்கு எமன் வாயில போன உயிர் திரும்பிடும். சேலை அவுந்து போச்சுன்னா, அது தானா புதுசா சேலை வரும். அப்படிலாம் அவர் சொல்லல. அது ரொம்ப ஒரு கமிட்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. அப்படிலாம் அவர் சொல்லி மாட்டிக்கல. என்ன சொல்றாரு? மனிதனுக்கு வேண்டிய வாழ்வு என்ன? குறைவில்லாத வாழ்க்கை. குறைவுனா என்ன? குறைவின் அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுக்கு சராசரியா இருக்க வேண்டிய வாழ்வின் அடிப்படை வசதிகள். என்ன? ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அண்ணன், தம்பி, நல்ல குடும்பம், தேவைக்கு வேண்டிய வருமானம், ஒரு வீடு, நிம்மதியான வாழ்க்கை, நோய் இல்லாத உடம்பு, தீர்க்க ஆயுசு, ஒரு வம்பு வழக்கு இல்லாத வாழ்க்கை. இது இல்லாம இருந்தாலே அது குறைவில்லாத வாழ்க்கை தானே! இப்போ நான் போட்ட லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு அமானுஷ்யமான லிஸ்ட் ஒண்ணும் கிடையாது. காக்காசூரனுக்கு உயிர் வந்த மாதிரி, அது தேவர்களுக்கு தன்வந்திரி அமுதம் குடுத்த மாதிரி, அப்படி பெரிய அமானுஷ்யமான விஷயம் நான் ஒண்ணும் சொல்லல. ஒரு நடைமுறை வாழ்க்கையிலே மனக்குறைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஒச்சம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் ஒருத்தன் வாழ்றான். அவன போய் "நீங்க எப்படி இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஏதோ கடவுள் கிருபையில நல்லா இருக்கிறேங்க." அப்படின்னு அவன் சொல்ல முடியுது அவனால. இதுக்காக அவன் புராணங்களையும், இதிகாசங்களையும் மேற்கோள் காட்டி, "எனக்கு பொன் கொட்டிடுச்சு, எனக்கு வந்து நோயெல்லாம் ஓடிடுச்சு, நான் மாறாத இளமையோடு இருக்கிறேன்னு" அவன் சொல்ல போறதில்ல. நாம் அதை எதிர்பார்க்க போறதும் இல்ல. வாழ்க்கையில ஒச்சம் இல்லாம ஒரு மனமகிழ்வோட நிம்மதியா வாழ்வது இருக்கே, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அது ஒரு பெரிய வரம். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை. குறைவுங்கிறது அவரவருடைய கேட்டைய பொறுத்து, அவர்களுடைய வேண்டற்பாட பொறுத்து மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் குறையா இருக்கும். ஒருத்தனுக்கு நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போற பஸ்ஸில உட்கார இடம் கிடைச்சா போதும்யா, ஸ்டாண்டிங்லேயே போறேன். அது அவனுக்கு குறையா இருக்கலாம். அதே மாரி ஒருத்தனுக்கு நான் ரேஷன் கடையில போய் ஜாமான் வாங்க போறபோது, நான் போனா கடைய மூடிடுறான், தீர்ந்து போச்சுங்கிறான். அப்படி இல்லாம ஏதோ நான் வாங்க வேண்டிய ஜாமான் குடுத்தான்னா போதும். இந்த மாதிரி எதிர்பார்ப்பு அவனுக்கு குறையில்லாத வாழ்வா இருக்கும். கொஞ்சம் மேல போனா, எனக்கு ஒரு ப்ரமோஷன், ஆஃபீசர் ப்ரமோஷன் வரணும். இப்ப 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். 1,00,000 ஆகும். வரணும். அது வந்தா அவனுக்கு அது குறைவில்லாத வாழ்வு. இல்ல இன்னும் ஒரு படி மேல போறோம். நான் எலக்ஷனுக்கு நிக்கிறேன். எம்எல்ஏ எலக்ஷனுக்கு. ஏதோ அவமானப்பட்டு தோத்து போகாம, கொஞ்சம் குறைந்த ஓட்டு வித்தியாசத்திலயாவது நான் வந்து வெற்றி பெறணும். அது அவனுக்கு குறைவில்லாத வாழ்வு. அப்போ நம்ம லெவல்ல நாம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுமேயானால், அத நினைச்சு நமக்கு "அப்பா வந்ததே" என்று சந்தோஷப்படுவோம் என்றால், அது குறைவில்லாத வாழ்க்கை. வியாசர் என்ன சொல்றாரு? பெருமாள மனசுல நினைச்சு அவனுக்கு பக்திமானா இருங்க. அப்போ நான் வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொச்சித்து. உங்களுக்கு வாழ்க்கையில குறை வராது. குறையில்லாத வாழ்க்கை. அது போதுமே சார். நீங்க புராண இதிகாசங்கள மேற்கோள் காட்டி, எனக்கு அது வேணும், இது வேணும்னு யாரும் கேட்கல சார். நானும் கேட்கல, நீங்களும் கேட்கல. இது வேணும் இல்லையா? அப்போ அன்னைக்கு தலைப்பு என்ன சொன்னேன்? இன்றே கிடைக்கும் வரம் என்ன? பெருமாள்ட்ட போனீங்கன்னா, இன்ஸ்டன்ட் காஃபி மாரி இன்னைக்கே உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்கும்னா, என்ன? குறைவில்லாத வாழ்வு. மனசுக்கு நிறைவு, நிம்மதி. சின்ன சின்ன பிரச்சனைகள் 100 இருக்கும். அதுக்கெல்லாம் சொல்யூஷன். ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான பீஸ்ஃபுல் லைஃப். அது கிடைச்சா அதுதான் சார் நமக்கு பெரிய லாட்டரி. அதுதான் நமக்கு பெரிய வரம். துருவனுக்கு துருவ பதவி கிடைச்ச மாரி நமக்கு அதுதான் பெரிய விஷயம். அது எம்பெருமான்ட்ட என்றும் கிடைக்கும். ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல குறிப்பா திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள்ல அவர் அதத்தான் சொல்றாரு. "உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே" நம்மாழ்வார் சொல்றாரே மோட்சத்துக்கு. அப்போ அவங்கிட்ட சரணடைந்தவன், பிரபத்தி செய்கிறவன் ஆசைப்பட்டதை அடைகிறான். பிரபத்தினா என்ன சார்? பிரபத்தினா முக்கியமா என்ன பிரபத்தினா? என்னால ஒண்ணும் முடியாது. நீ குடுத்தா உண்டு. அதான் பிரபத்தி. என்னால முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு பிரபத்தி பேர் இல்ல.
பிரபத்திக்கு அது அர்த்தம் இல்லை. என்னால் முடியல, நீ கை தூக்கி விட்டா உண்டு. ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், சுவாமி பிரபத்தினா என்ன? எனக்கு பிரபத்தி உபதேசம் பண்ணணும், அது ரொம்ப பெரிய விஷயமாமல அப்படின்னு. அவர் திருப்பி சொன்னார், உனக்கு அழுக தெரியுமா? என்ன சாமி, உனக்கு அழுக தெரியுமா? நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி, 30 வருஷமாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஆண்டவன்கிட்ட போய் அழு. என்னால் முடியல, நீ காப்பாற்று, நீ காப்பாற்றினா உண்டு, இல்லை நான் தொலைஞ்சேன். அதான் பிரபத்தி. அவனையே நம்பி இருத்தல், அவன் கருணையினாலே அடைதல், அவன் கிருபை ஒன்றே நமக்கு உய்வு என்று எண்ணுதல், அது இன்றே கிடைக்குமாறு. பெருமாள் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் சார். அவங்ககிட்ட நம்பிக்கையாக இருங்க, அவங்ககிட்ட சரணடைங்க. அன்னன்னைக்கு வேண்டியதை அன்னன்னைக்கு அவன் கொடுத்துருவான். ஆனால் சதா சர்வகாலமும் நீங்கள் அவன் நினைப்பாக இருக்கணும். சினிமாக்காரனை நினச்சிக்கிட்டு இல்லாமல் அவனை நினைக்கணும். அந்த நினைப்புக்கு இன்றே கிடைக்கும் வரமாக குறைவில்லாத வாழ்வு வரும். அதற்கு மிஞ்சின செல்வம் நம்மை போன்றவர்களுக்கு வேறு இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.